ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எங்கே வெளியில் போயிருக்கோம் தெரியுமா? நேஷ்னல் ஐடி ஸ்கூலுக்கு தான் போயிருக்கோம். இந்த ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸ்போ வச்சுருக்காங்க. நம்மளுடைய ரிலேஷன் எல்லாரும் அவங்களுடைய பசங்க இங்கே தான் படிக்கிறாங்க. ஒரு 5 பேர்கிட்ட இங்கே தான் படிச்சிட்ருக்காங்க. நம்மளும் சயின்ஸ் எக்ஸ்போனாலே எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம். நாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். நான் ஒரு 4 இயர்ஸ் பேக் கூட நான் இங்கே வந்திருந்தேன். எனக்கு அப்போவே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த குட்டி பசங்களோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் சூப்பராக இருந்தது. செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. நாம் படிக்கும்போது இதெல்லாம் இருந்துச்சா அப்படின்னு தோணுச்சு. இருந்திருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நமக்கும் அப்படி தான் தோணுது. நாம் படிக்கும்போது ஒரு வீடு, அப்புறம் சின்ன சின்னதாக இதெல்லாம் கூட ரொம்ப ரேர் தான். நான்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு வீடு மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்தாரு என்னுடைய டாடி. எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட் ப்ரைஸ் எனக்கு கொடுத்தாங்க. அதோட ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்ததுக்கு அந்த ரீசன் வந்து டோர் வந்து லாக் ஆகி அது அழகாக அப்படி திருப்பினா ஆன் ஆகும். அதுக்காக அதை நான் இன்னும் மறக்கலை. அதுக்கு ஃபஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு போய் பார்த்தோம். நம்மளுடைய கசின் சிஸ்டரோட பையன் தான் இது. அவன் தான் இதை பண்ணி வச்சுருந்தான். மைக்ரோஸ்கோப் எதுவும் சொல்லியிருந்தான். இலையை வந்து மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தா அது நல்லா தெரியும், சின்னதாக தெரியும் அப்படின்னு சொன்னான். நம்மளும் ஏதோ பண்ணி பார்த்தோம். ஆனால் லாஸ்ட்டாக தெரிஞ்சுது, நல்லா இருந்துச்சு. இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பக்கத்துலேயே இந்த பையன் ஒன்று செஞ்சுருந்தேன். என்னடா இது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்த்தேன். பிளட் சர்க்குலேஷன் சொல்லிட்டான். வைன்லேருந்து பிளட்டு சர்க்கிள் ஆகுறது அப்படின்னு சொன்னான். செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிஜமாலே இது மாதிரியெல்லாம் க்ரியேட்டிவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பெரிய விஷயமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. நாம் எல்லோரும் பேப்பரில் செஞ்சு ராக்கெட் எல்லார் மேலேயும் பறக்க விட்டுட்டு இருப்போம். இவங்க என்னன்னா நெஜ ராக்கெட்டே மாதிரி செஞ்சு அதுக்கு எக்ஸ்பிளேஷன் வேறு செம்மையாக கொடுத்து வச்சுருந்தாங்க. சரி என்னடா சொல்கிற, நீயும் சொல்லு, நானும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நின்று கேட்டுட்டு இருந்தேன். Welcome to our science expo. Myself, Prasid, 11th standard science group. My topic about rocket. India's first rocket was introduced in 1963 by Vikram Sarabhai. The rocket is generally used to carry out a satellite to a space like Chandrayaan. The propulsion of rocket is based on law of conservation and as well as Newton's third law of motion. The rocket is filled with a fuel, either liquid or சூப்பராக சொன்னடா, உன்னோட எனர்ஜிக்கே ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிட்ஸ் இது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தேன். கேஜி பசங்கள்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே அவங்க மதர் டேடி தான் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அது அவங்களுக்கு வந்து அதை பண்ணும்போது அவங்களுடைய அந்த மைண்டு பவர் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்க சான்ஸ் இருக்குது. நல்லா இருக்குது எல்லாமே. ஃப்ளைட்டு இதெல்லாம் பேப்பரில் செஞ்சு பறக்க விட்ட நாங்கள் இதெல்லாம் அவங்க நேர்லேயே 2K கிட்ஸ் நேர்லேயே பண்ணும்போது உண்மையிலேயே பெரிய விஷயமாக தான் இருந்தது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் நிஜமாக நம்மலாம் போய் விசிட் பண்ணணும். அவங்களுக்கு எனர்ஜி பண்ணுற மாதிரி நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணணும். நல்லா இருந்தது. லைட்டிங் தாங்க, எந்த அளவுக்கு லைட்டிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சர்லாம் அடிச்சிக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம அழகாக இருந்தது. இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஒரு ஷோகேஸில் வச்சா கூட வரவங்கெல்லாம் இதை பார்ப்பாங்க. ஏன்னா நல்லா இருக்குது அவ்வளோவும். ஏன்னா எல்லாமே இது வருஷத்தில் ஒரு வாட்டி கரெக்டாக இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி கரெக்டாக இதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இண்டிபெண்டன்ஸ் டே அதுவுமா இந்த சயின்ஸ் எக்ஸ்போ வச்சது உண்மையிலே நல்ல ஒரு விஷயந்தான். இதுவும் என்னோடய ரிலேட்டிவ் பையன் தான், கசின் சிஸ்டரோட பையன். அவனும் அவனுடைய அந்த என்ன பண்ணியிருக்கான் அந்த ப்ராடக்டோட எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறான். நான் முழுசாக கேட்டுட்டேன். நீங்களும் அவன் என்ன சொல்கிறான்றதை கேட்டுக்கோங்க. எவ்வளோ அழகாக சொல்லியிருந்தான் பார்த்தீங்களா குட்டி பையன், செம்ம அழகாக சொல்லியிருந்தான். நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லோரும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. அவங்க அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரப்போகிற எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப பெரிய விஷயந்தான். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் டயர்ட் ஆகாமல் ஒரு எனர்ஜியோடு அந்த பசங்க இருந்தது பெரிய விஷயந்தான். இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப வெயில் வேறு. இந்த பசங்க எப்படி தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தாங்கி இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரில. எத்தனை பேர் வந்து அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னு தெரில. ரொம்ப நான் வந்து யாரையும் கொஸ்டின் கேட்கல. ஏன்னா அவங்களே வந்து ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்காந்துருந்த மாதிரி தான் ஒரு ஃபீலு. சரி நம்மளும் போய் டார்ச்சல் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு எக்ஸ்பிளைன் வந்து நல்லா இருந்துச்சு. அவங்களே வந்து எந்த கேளுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிடா நீ பண்ணுறா, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா இது பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு கிளாஸுக்கும் 3 ப்ரைஸ், பெஸ்ட்டாக யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 3 கப்பு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க போல். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்ட்டு. பரவாயில்ல. ஏன்னா இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணால் தானே அவங்க நெக்ஸ்ட் டைமும் இதை விட இன்னும் நல்லா பண்ணுவாங்க. இதுவே நல்லா இருக்குது தான், இதை விட நல்லா பண்ணுவாங்க இல்லையா? இதெல்லாம் மேக் பண்ணி எப்படி தான் பண்ணாங்கன்னு தெரில. எப்படியும் ஒரு 10 days ஆகும் போல் இருக்குது இதெல்லாம் பண்ணுறதுக்கு. இது பைப் வச்சுலாம் இதெல்லாம் எப்படி தான் பண்ணாங்கன்னு என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல.
நீங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்துருந்தா அந்த சின்ன பசங்களுக்காகவே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு வந்து மனசே இல்லை அங்கேருந்து வரத்துக்கு. எல்லாத்தையும் சுற்றி பார்த்தேன். ஒன்று கூட நான் மிஸ் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய 4 o'clock வரைக்கும் தான் டைம். அதுக்கப்புறம் gift கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையன் எனக்கு போஸ்லாம் வேறு கொடுத்தான். சரி உன் கூட எடுத்துக்கிறேன்டா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. நிறைய பேர் அவங்களுடைய கிளாஸோடு போட்டிருந்தாங்க. வீட்டுக்கு வெளியில் லைட் எரியணும் இல்லையா, லைட்டு உருளைக்கிழங்குல என்னடா பண்ணுற அப்படின்னு பார்த்தேன். உருளைக்கிழங்கு நான் கரண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, சரி அப்போ வீட்டில் உருளைக்கிழங்கா மாட்டி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கலாச்சி விட்டேன். இது என்னடா இது அப்படின்னு பார்த்தா வாஷிங் மிஷினு. இதை ஆன் பண்ணால் உள்ளே சுற்றுதுங்க. இதை தாங்க என்னால் நம்பவே முடியல. இது எப்படா சுத்தம், சரிடா ஏன்னா கச்சிஃப் துவச்சி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கலாச்சி விட்டேன். சிரிச்சிட்டே இருந்தான் அந்த குழந்தை. ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த பசங்களும் நம்மளை எதுவுமே சீரியஸாக எடுத்துக்காமல் சிரிச்சிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே நல்லா இருந்தது. ரோடுலாம் அப்படியே இதெல்லாம் வந்து டிவிலலாம் பார்த்துருப்பேன் நான். நிஜமாலே ரோடெலாம் இருக்க மாதிரி அப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இது நல்லா இருந்துச்சு. கேர்ள்ஸ் பிளாக்கு பாய்ஸ் பிளாக்குன்னு தனித்தனியாக வச்சுருந்தாங்க. வெளியிலேயே நிறைய பண்ணி தான் வச்சுருந்தாங்க. நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சேன். நாம் இப்போ பாய்ஸ் பிளாக்கை முடிச்சிட்டோம். செகண்ட் கேர்ள்ஸ் பிளாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாஸ்ரீ த நேஷ்னல் ஐடி அங்கே தான் போயிருந்தோம். அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் கேர்ள்ஸ் பிளாக்கும், சேம் ஸ்கூல் நேம் தான். சரி அங்கேயும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனோம். நம்மளுடைய இங்கே ஒரு பாப்பா பியூட்டி குயினோட பாப்பா இங்கே படிக்கிறாங்க. ஆக்சுவலி நான் அதை மறந்துட்டேன். இருந்தாலும் அவங்க ஞாபகப்படுத்தினால சரி அவளையும் போய் பாப்பா என்னதான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, எங்கடா இவளை காணோன்னு பார்த்தா ஒளிஞ்சிட்டு இருக்கா. கண்டுபிடிச்சிட்டேன் ஜாரா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பு அவளுக்கு. என்னடா பண்ணியிருக்க அப்படின்னா, ஓலை வீடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், சரி நல்லா இருக்கு இந்த வீட்டில் நீ இருப்பியா அப்படின்னு சொன்னால், நானாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டா. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கல. நிஜமாலே சொல்கிறேன், சூப்பராக பண்ணியிருந்தா நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் நின்று அதையே பார்த்துட்டு இருந்தேன். அதையும் வேறு பின்னாடி அதை பெயிண்ட் வேறு பண்ணி கொடுத்துருந்தா, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸ்டில்ட் ஹவுஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் கீழே தண்ணிலாம் வேறு லெவல். ஜாராக்கு ஒரே சந்தோஷம். நான் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஜாரா குட்டி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடயும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அவங்க அம்மாவுக்கு ஒரு பாய் சொல்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தா, அவங்க அம்மாவுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்கள் ஒரு 4 பேர் போயிருந்தோம். அந்த பசங்களே நமக்கு தெரிஞ்ச பசங்களே 5 பேர் இருந்தாங்க. மஸ்ஜித்து பார்த்தோன்னே நம்ம ஃபோட்டோ எடுக்கலைன்னா எப்படி, நம்மளோட ஃபேவரட் பிளேஸாச்சே. சரி இது எந்த மஸ்ஜித்துன்னு தெரில, நம்ம ஏரியாவில் இருக்க மஸ்ஜித்தும் இந்த கலரில் தான் இருக்கும், சரி அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூடயும் ஃபோட்டோ எடுத்தாச்சு. வெளியில் போனால் நிறைய இந்த பைனாக்குலர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ராக்கெட்லாம் வச்சுருந்தாங்க. நம்மளுடைய பேபி இது வந்து நம்மளுடைய ரிலேட்டிவோட இன்னொரு பேபி. சரி அவளும் என்ன தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். நிறைய பேர் அவங்க கிளாஸில் நிறைய பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இது 7th நினைக்கிறேன். ஆமாம் 7th தான். அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டு கிளாஸோடு போட்டிருந்தாங்க. இந்த ரோடை பார்க்கும்போது நைட்டில் செம்மையாக இருக்கும் போல. இது ஃபுல் லைட்டிங். என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா மாடல் சிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா இருந்துச்சு. அதையும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரவுண்டெலாம் எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிகிட்டு இருந்தேன் அவகிட்ட. எல்லா பசங்களும் நல்லா டயர்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ரொம்ப நேரம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாங்கல்ல, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாங்க. நாம் யார்கிட்டையும் எதுவும் கேட்கல. இந்த ஹெலிகாப்டர் பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்தது. எப்படி சுற்றுது அப்படின்னு பார்த்தா இந்த சுவிட்ச் அழுத்தினாலே சுற்றுதாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம்டா, இப்போ பசங்களுக்கு நம்மளே செஞ்சு குத்தலாம் போலகுது அப்படின்ச்சு. இந்த ராக்கெட் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்தா சுற்றுது, பட்டன் அழுத்தினோடனே சுற்றுதுங்க. வேறு லெவல். இப்படியும் பட்டனில் அழுத்தினா சுற்றுமா அப்படின்ச்சு. யார் செஞ்சா அப்படின்னு சொன்னால், டேடி தான் அப்படின்னு சொல்லி சொன்னால், அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மினி ஏர்போர்ட் ஒன்று இருந்ததுங்க. ஃப்ளைட்லாம் போயிட்டு இருந்தது, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நிறைய வச்சுருந்தாங்க, என்னென்னோ வச்சுருந்தாங்க. நிறைய இதுவோட எனக்கு பேரே தெரில. அவங்க நிறைய ஏதோ பேர்லாம் டிசைட் பண்ணி வச்சுருந்தாங்க. நமக்கு பிடிச்சதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுடைய இன்னொரு பேபி, அவளை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம இங்கே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணால், அவள் என்ன தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அவளுடைய ப்ராஜெக்ட் தான் இது. ரொம்ப அழகாக இருந்தது. சுவிட்சு போட்டோன்னே வாட்டர்லாம் இதுவாகி நல்லா இருந்துச்சு. மேலேருந்து வாட்டர் இது பண்ணுற மாதிரி ஃப்ரீ எனர்ஜி சூப்பராக இருந்தது. நிஜமாலே அழகாக இருந்தது. சரி இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவள் அழகாக பண்ணியிருந்தா, அவள் நல்லா ஆக்டிவாகவும் இருந்தா. சரி அவள் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் அதை கேட்டுட்டேன், நீங்களும் கேளுங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சின்னு சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணேன் அவளோட எக்ஸ்ப்ளனேஷன். Myself Reshma, from book standard 2. My topic is about free energy. Free energy is available to us. There are different types of energy. Example: solar energy, wind energy, etc. Covers home, schools, and industries. Free energy can be renewable and non-renewable energy. Free energy is essential for daily life. We can save energy by turning off lights.
using heating and cooling renewable energy sources and sustainable. Thank you. அவருடைய பாடி லாங்குவேஜோட சூப்பராக சொல்லியிருந்தா செம்மையாக இருந்துச்சு. நிஜமாலே அழகழகாக செஞ்சுருந்தாங்க. சோலார் எனர்ஜி ஹவுஸ் உள்ளே ஒரு குட்டி டால் வேறு இருந்தது, செம்ம அழகாக இருந்தது. இது ஏன்னாடா கல்லுக்கெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்களே, சூப்பராக இருக்குதே பார்க்குறதுக்கு அப்படின்ச்சு. நல்லா இருந்தது. நிறைய வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப ஒரு பீஸ் வந்து எனக்கு நமக்கு அட்ராக்டிவாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட 100 எக்ஸ்பிரிமெண்ட்க்கு மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய ஃபோன்லேயே நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் வந்துடுச்சு. அவ்வளோ இருக்குது நம்ம பார்த்தது. இன்னும் பார்க்காதது கூட நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன்னா இதுவே நமக்கு டயர்டாயிடுச்சு. அவ்வளோ பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு கிளாஸ்லேயும் எல்லாருமே வந்து கம்பல்சரி இதை பண்ணணும் போல். இதுக்காக மார்க்கும் இருக்குது போல். நல்லா இருந்துச்சு. மார்க் கூட கொடுத்துருக்காங்க இதுக்காக. ஏன்னா கண்டிப்பாக மார்க் கொடுக்கணும் தான். ப்ரைஸு எல்லாமே வந்து அவங்கள அது ஸ்பெண்ட் பண்ணதுக்காக எல்லாமே கொடுக்கணும் இல்லையா. நல்லா இருந்தது, எனர்ஜியாக இருந்தது, என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. இது சூப்பராக இருந்தது. என்ன இது ட்ரோன் கேமரா வாங்குறது, பறந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சும்மா நான் அவளை கலாச்சி விட்டேன். அதுக்கப்புறம் இது என்ன ஹார்பர்லாம் கூட இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதோட எக்ஸ்பிளைனும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய என்னென்னவோ இருந்துச்சுங்க. காற்று அறையெல்லாம் செம்மையாக இருந்தது பார்க்கும்போது. அதில் காற்றும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த பாப்பா சிரிச்சா, நான் கொஞ்சம் காற்று வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவளும் சிரிச்சுட்டு காற்று வாங்கிக்கோங்க அப்படின்னா. ஷிப்பு, மவுண்டன் என்னென்னோ வச்சுருந்தாங்க. பசங்க வந்து உள்ளே வந்து அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பெருசாக இருக்கிறதுனால நிறைய பசங்களை வெளியிலே உட்கார வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் மாதிரி ஏதோ இருந்தது, வெஜிடேபிள்ஸ் அதான் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். வாட்டர் மெலன்னு ஃப்ரூட்ஸ் தான், ஃப்ரூட்டோட இது தான் இது. நிறைய இருந்துச்சு. குட்டி குட்டி பசங்களாம் உள்ளே உட்காந்துருந்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க அதோட பார்க்கும்போது, எக்ஸ்பிரிமெண்ட்டோடு அவங்கள பார்க்கும்போது அவங்களோட எனர்ஜி எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்தான். ஏன்டா அழுகுற, இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திகிட்டே இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தான் அவன். சமாதானப்படுத்திட்டு அப்புறம் ஒன்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட்ஸாக பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே நம்மளும் நின்று ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு. நம்ம வந்ததுக்கு எதாவது செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி இதை பார்த்துட்டு இருந்தோம். எல்லோரும் நம்மளே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரூட்ஸில் போயிட்டோம். ஸ்ட்ராபெரி, இவ்வளோ பெரிய ஸ்ட்ராபெரியை நம்ம பார்த்ததே கிடையாது. நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கீழெல்லாம் பார்த்தா எதுவுமே சாப்பிட்றது கிடையாதுங்க. எல்லாமே வந்து அவங்க பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சு வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன இவ்வளோ பெருசாக இருக்கே பார்த்தா, பைனாப்பிள், வாட்டர் மெலனு எல்லாமே இருக்குது. பைனாப்பிள் நிஜமாலே சூப்பருங்க, நம்மளோட பெருசாக இருந்தது. லீஃப்லாம் நல்லா இருந்துச்சு. இது எப்படி தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரில. என்னடா இது தோட்டத்துக்குள்ளே ஒருத்தன் ஒளிஞ்சிட்ருக்கானே பார்த்தா அவ்வளோ டயர்டாகி தூங்கிட்டான். இது என்னடா இப்படி இருக்கேன்னு பார்த்தா இது பேர் சிக்கு ஃப்ரூட் அப்படின்னா. சப்போட்டாவாடா இப்படி இருக்குது அப்படின்னேன். அதுக்கப்புறம் ஜாக் ஃப்ரூட்டு தான், நல்லா இருக்குடா முள்ளா அப்படின்னு சொல்லிட்டேன். இது என்னடா தேங்காய். இதை பார்த்து தாங்க நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நிஜமாலே தேங்காய் மாதிரியே இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையிலே இது பெரிய மைண்ட் இருக்கும் அதை பண்ணுறதுக்கு. நிஜமாலே இது என்னடா கிரேப்ஸ் கீழே தொங்குற மாதிரி செம்மையாக இருக்கேடா அப்படின்ட்டா. வாழைப்பழம் வேறு லெவல்ரா, எப்புட்றா அப்படி தான் இருந்தது. இது என்னடா இது கேரட்டா, இவ்வளோ பெரிய கேரட்டை நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லையடா அப்படின்னா. கொஞ்சம் குர்ரா, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அது வாங்கி கேரட்டு கூட ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துட்டோம். சரிடா பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். லெமனு என்னென்னவோ வச்சுருந்தாங்க நிறைய. இது வந்து ஃப்ரூட்ஸு ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. மஷ்ரூமு. பசங்களாம் நல்லா ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. இந்த குட்டி பசங்களாம் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்கள வந்து எதுவுமே வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் இல்லை. அவங்க ஜாலியாக உட்காந்து பேசிட்டு ஜாலியாக இருந்தாங்க. பிரிஞ்சாயில், தக்காளி எல்லாமே இருந்தது. இது என்னடா அப்படின்னு கேட்டோம். ஆனியன் அப்படின்றா. செம்ம அழகாக இருந்தா அவள் கூட. இது பசுமாடு பார்த்தோன்னே ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அது ரியல் மாடு மாதிரியே இருந்துச்சுங்க. அது எப்படி தான் பண்ணாங்கன்னு தெரிலங்க. பாடி ஷேமிங்லாம் கரெக்டாக இருந்தது. ஆமையும் சூப்பராக இருந்தது. இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய இந்த பேர்ட்ஸு இதெல்லாம் எப்படி தான் பண்ணாங்க. இந்த கொக்கு இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது பக்குன்னு இருந்து எப்படி தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. பரவாயில்ல, அந்த 10 மார்க்கோசம் இதெல்லாம் பண்ணுறாங்களே அப்படி தான் நினச்சேன் நான். நம்மளோட ஃப்ரெண்டோட பையனை இங்கே தானே படிக்கிறானே, நான் அவளை கால் பண்ணி வர சொன்னேன். அவளும் ஸ்கூலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா. அவளை மீட் பண்ணிவிட்டு அவளுடைய பையனை பார்க்காம போனால் எப்படி. சரி அவள் பையன் என்ன தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். மியூசிக் சிஸ்டம் தான் அவங்களுடைய கிளாஸ்க்கு கொடுத்துருந்தாங்களாம் டாப்பிக்கு. இவன் தான் அவன், தீபேஷ் அவனுடைய பேர். இந்த குட்டி பாப்பா பேர். என்னடா பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இது கடையில் தானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை எங்கள் டாடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். நல்லா இருக்குடா, நிஜமாலே சொல்கிறேன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட மூலமாக ஒரு 2 மூலம் தட்டிட்டு ஈஃபில் டவர்லாம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. மியூசிக் சிஸ்டம்னால இதெல்லாம் ரொம்ப ரேர் இதெல்லாம் பார்க்குறது. இதை கொஞ்சம் நேரம் நான் மியூசிக் போட்டுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அது வெறும் அட்டை தான்.
அவங்கள மியூசிக் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தான். அந்த பசங்களாம் நல்லா பேசினாங்க, நல்லா எனர்ஜியாக பேசினாங்க, நல்லா இருந்துச்சு. ஈஃபில் டவர் கிட்ட நாம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கூட நின்று செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கீழே கிளம்பிட்டோம். கீழே போய் பார்த்தா நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருந்தது இல்லையா, அங்கே போய் என்னுடைய ஃப்ரெண்டு 2 ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணால், நாம் ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டோம். ரொம்ப டயர்டாயிட்டோம். ஆயிலு, மேக்கப் கிட்ஸு, ஜுவல்ஸு, என்னென்னவோ காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அவளும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தா. அவள் 2 ட்ரெஸ்ஸு மட்டும் வாங்கிட்டா. அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ரிங்கு சுற்றுற ரிங்கு நல்லா இருந்துச்சு, ஏர்லேயே சுற்றுமா. இந்த மணி பாக்ஸ் இப்போ எல்லோரும் இதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. வீட்லேயே இதை மணி மாதிரி செஞ்சு கூட பிரேஸ்லெட் மாதிரி விற்கிறாங்க. ரிங்கெலாம் கூட பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு இந்த ரிங்கு நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அவள் என்னன்னு தெரியல, அந்த ரிங்கு வாங்கலை. இயரிங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. 100 ருபீஸு, 1050 போட்டிருக்கேன், இது என்ன அவ்வளோ வர்த்தான்னு சொல்லி பார்த்தேன். கிறிஸ்டலில் பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதோட டிசைனும் ரொம்ப யூனிக்கான டிசைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நல்லா தான் இருக்குது, ஆனால் அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சின்ன கம்பலாக பார்த்து வாங்கிட்டா. அதுவும் ட்ரெண்டிங் டிசைனில் தான் இருந்தது, நல்லா இருந்துச்சு. இதோட நம்மளோட சயின்ஸ் எக்ஸ்போ ஃபினிஷ் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த பசங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா, பை பாய்.